இது பறந்துட்டு இருக்கிறது மிட் ஏர்ல கட் ஆயிடுச்சு, இந்த லைன் பிரேக் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி நடக்காது. இன்கேஸ் நடந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் டி லைன் ஆஸ் எமர்ஜென்சி. இது வந்து கண்ட்ரோல். இது இஃப் யூ புல் இட் கிட்டத்தட்ட பிரேக்கோட ஒர்க்கை இது பண்ணும். there are 4 lines A, B, C and D and then comes the brake. So in case if the brake cuts, you can pull this and it will turn. It will act as a brake and steering. In case speed bar எல்லாத்துக்கும் நேம் இருக்கு. நம்ம நேம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நேம் இருக்கக்கூடாது. இதுல டெக்னிக்கல் நேம் இருக்கும், அந்த நேம் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஏர்ல இருக்கும்போது நான் ஆக்சிலேட்டர்னு சொல்ல மாட்டேன், ஸ்பீட் பார் தான் சொல்லுவேன். உனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்போ. ஸோ இது வந்து ஸ்பீட் பார். இது வந்து நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸில் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப சிங்க் ஆகுது, மாட்டிக்கிறோம், அந்த இடத்துல உடனே வெளியே வரும்னா இது வந்து நம்மளோட ஹார்னஸ்ல அட்டாச் ஆயிருக்கும், காலில் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அதை புல் பண்ணும்போது இது இப்படி முன்னாடி வரும். ஆங்கிள் ஆஃப் அட்டாக், கிளைடரை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் இதை சேஞ்ச் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வெளியே வந்துடும். ஸோ